என்னோட டல் பிக்மெண்ட்டான ஃபேஸ்லேருந்து ஒரு சிம்பிளான க்ளோயி லுக் ரொட்டீன் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப க்ளோயி, எஃபிஷியன்ட்டானது. இந்த லுக் இன்ஸ்பயர்ட் பை ஆலியா பட் தான். ரீசெண்டாக ரொம்ப ஃப்ளஷ்டாக, ரொம்ப காமிங்காக ஒரு லுக் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இந்த வீடியோ வந்து இட் இஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ஸ்மிதா தீபக்னு ஒரு யூடியூப் பேஜ் அண்ட் ஷீ இஸ் அ குட் இன்ஃப்ளூயன்சர் ஃபார் மீ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு நல்ல வாட்டர் பேஸ்டான மாய்ஸ்சரைசர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆயிலி ஸ்கின், அதனால நான் அக்வாபிளாஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஃப்ரம் பிஏசி யூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ஒரு ப்ராப்பரான ஜென்டிலான மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ அது எனக்கு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக. ஸோ தட்ஸ் இட். நல்ல மாய்ஸ்சரைசர் முடித்ததுக்கப்புறம் இது ஒரு க்ளோயி ஃபினிஷான சட்டிலான லுக் தான். ஸோ அதுக்கு வந்து எனக்கு க்ளோயி ஃபினிஷ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு இலுமினேட்டர் யூஸ் பண்ணலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு இலுமினேட்டரோ இல்லை க்ளோயி ஃபினிஷ் கொடுக்குறதோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மேக்கோட ஸ்டோப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஷேட் பிங்க் லைட். ஸோ எனக்கு அது வந்து ஒரு க்ளோயி ஃபினிஷ் நல்லாவே கொடுக்கும். ஸோ அதுக்காக அதை வந்து நான் பேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் அது இன்னொரு லேயர் ஆஃப் மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அது எனக்கு கொஞ்சம் மேக்கப் ப்ராடக்ட்டை அப்படியே இன்டாக்டாக பிடிச்சி வைக்கிறதுக்கு கூட நான் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நல்ல ஒரு ஜென்டில் மசாஜ். எப்படி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஆல் ஓவர் த ஃபேஸ் போட்டுக்கிறேன். ஸோ என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் போடாமல் த்ரூ அவுட் த ஃபேஸ் ஒரு க்ளோயி ஃபினிஷ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். எந்த அளவு ஃபேஸ்க்கு நம்ம மாய்ஸ்சரைசிங் போடுறோமோ அதே அளவு லிப்பும் மாய்ஸ்சரைசராக வச்சுக்கோங்க. பிஃபோர் புட்டிங் மேக்கப் ஆர் ஆஃப்டர் புட்டிங் மேக்கப் ப்ளீஸ் டூ அ மாய்ஸ்சரைசர். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி அதை மாய்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் இஸ் த ஹீரோ ஆஃப் தி மேக்கப் டுடே, என்னோட பிஏசி கன்சீலர். ஸோ எல்லாருமே வந்து என்கிட்ட என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேக்கப் ரிலேஷன் அடிக்கடி அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது, ஸோ ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. திஸ் இஸ் வாட் ஐ ஃபவுண்ட், கோல்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் பிஏசி. எங்கெங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டட் ஏரியாஸ் இருக்கோ அங்கங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எனக்கு ஒரு டார்க்கான ஷேட் இல்லாமல், நான் இதை வந்து ஆரஞ்ச் கலெக்டர் இல்லாமலே நான் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். அந்தளவு ஒரு காமிங் எஃபெக்ட்காக ஐ கேன் யூஸ் திஸ். நான் ஃபுல் கவரேஜ் மேக்கப் போடுறதில்ல, லைட்டாக ஒரு காமிங்கான எஃபெக்டாக. பட் நான் இதை ஒர்க் ஆகுமான்னு டெஸ்ட் பண்ணேன். சீரியஸ்லி திஸ் ஒர்க்ஸ் ஸோ குட். நான் கையாலே அப்ளை பண்ணிக்கிறேன். கன்சீலர் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கெல்லாம் என்னோடய பிக்மெண்ட் ஏரியாஸில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அதை நான் கையாலே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய பிக்மெண்டேஷன் அப்படியே அந்த கன்சீலர் கீழே மறைஞ்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லீம்லெஸ்ஸான ஒரு பேஸ் கொடுத்துச்சு. உங்களுக்கு தெரியுதா? திஸ் இஸ் மீ பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் மீ ஆஃப்டர். என்னோடய டார்க் சர்க்கிள் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிச்சின்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு ஒரு ப்ளசன்டபுளான ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் ஹெல்ப் பண்ணுது. லேயர் அப் பண்ணாமல் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நீட்டாக we can go for this concealer alone. ஸோ நம்ம பிக்மெண்டேஷன்ஸை மட்டும் மறைச்சாவே நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரி க்ளீன் ஸ்லேட் மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ப்ரெசன்டபுளாக இருக்கும். ஐ ரியலி லவ் திஸ் வே. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கல்ப்டிங் பண்ண போகிறோம். இட் இஸ் ஃபென்டி பியூட்டியோட கான்டோர் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து அப்படியே விட்டோன்னா ஒரு க்ளீன் ஸ்லேட் மாதிரி ஆகிடும் ஃபேஸ். ஸோ அதை அங்கங்கே நம்ம டெஃபினேஷன் கொடுத்தா தான் அது கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக ஒரு எஃபிஷியண்ட்டாக தெரியும். அப்படின்றதுக்காக என்னோடய கான்டோர் ஸ்டிக் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேனோ அங்கங்கெல்லாம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு சாஃப்டான லுக் கொடுக்கறதுக்காக ரொம்ப ஸ்லீம்லெஸ்ஸாக ரொம்பவே சாஃப்ட் ஹேண்டில்டாக போட்டுக்கிறேன். எப்பயுமே ஜாலைன் பிளெண்ட் பண்ணும்போது டுவர்ட்ஸ் யுவர் நெக் பிரகாரம் பிளெண்ட் பண்ணுங்கள். டு நாட் புல் இட் அப்வர்ட்ஸ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு டெப்த்தான டெஃபினேஷன்ஸ் கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப ஹார்ஷ் லைன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக ஒரு டெப்த் கொடுக்கறது தான் இந்த கான்டோர் ஸ்டிக். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஃபென்டியில் எனக்கு எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி ஆல்வேஸ் ஃபெல் இன் லவ் வித் தோஸ் ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட்லி கான்டோரிங் இவ்வளோ தான். உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது, பட் லிட்டில் பிட் ஆஃப் டெஃபினேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து கையில் கான்டோர் ஸ்டிக் எடுத்து என் நோஸ்க்கு லைட்டாக கான்டோர் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது, பட் ஐ ஹவ் கிவன் சம் டெஃபினேஷன். ரொம்ப லைட்டாக ஒரு ஷேடோயிங் எஃபெக்ட்காக, ஏன்னா எனக்கு பெருசாக கான்டோரிங் வேண்டாம். திஸ் இஸ் ஃபேபியூட்டியோட ப்ளாஷ், இந்த ஷேட் ஸ்பைசி. எனக்கு இந்த ப்ளாஷ் வந்து ரொம்ப நாளாக என்னோடய கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. வேறு எந்த ப்ளஷ்க்கும் நான் ஸ்கிப் ஆகலை. ஸோ திஸ் ப்ளஷ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கங்கெல்லாம் அவங்க நிறைய ப்ளஷ் போட்டிருந்தாங்க.
பட் எனக்கு அது வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருந்துச்சு. ஸோ மேபி நெக்ஸ்ட் டைம் அந்த லுக் நான் சாரியில் க்ரியேட் பண்ணும்போது அதே மாதிரி அவங்க ப்ளஷ் போட்ட மாதிரி ஐ வில் ஜஸ்ட் டூ தட். பிகாஸ் நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் இல்லை, ப்ரைமர் இல்லாமல் அதுக்கு மேலேயே நான் ப்ளஷ் போட்டதுனால கொஞ்சம் எனக்கு அந்த ஓவர் திங்கிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி நான் கான்டோர் ஸ்டிக்கு மட்டும்தான் ப்ரஷ் யூஸ் பண்ணேன். மற்ற எல்லாமே கையில் பிளெண்ட் பண்ணிட்டேன். ஸோ கான்டோர் ஸ்டிக் ஏன்னா கையில் போட்டு அது திரும்ப திரும்ப நான் அப்ளை பண்ணும்போது அது இன்னும் எல்லா இடத்துலையும் ஷேடோவிங் எஃபெக்ட் கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கான்டோர் மட்டும்தான் நான் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் த லுக். ரொம்ப பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நான் பிஏசியோட பேக்கிங் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஈஸி பேக் பவுடர், லூஸ் பவுடரில் ஈஸி பேக் பவுடர். ஸோ இதை நல்லா லைட்டாக எடுத்து ஃபுல் எக்ஸஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நான் கன்சீலர் போட்டனோ அங்கங்கெல்லாம் அந்த க்ரீமி ப்ராடக்டை பிளெண்ட் பண்ணுற மாதிரி நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் த க்ரீம் ப்ராடக்ட் போட்ட இடத்துலலாம் பவுடரை வச்சு ஐம் ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் வெரி வெரி ஜென்ட்லி. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளாட்டிங் ஷீட் எடுத்து, இது ஒரு ரேண்டமான பிளாட்டிங் ஷீட், எக்ஸஸாக இருக்கிற மேக்கப், எக்ஸஸாக இருக்கிற ஆயிலினஸ், எக்ஸஸாக இருக்கிற க்ரீஸினஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண போகிறேன். இது நான் கற்றுக்கிட்ட ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் டெக்னிக் ஃப்ரம் ஹர்ன்னு கூட சொல்லலாம். சீரியஸ்லி என்னோடய மேக்கப், எக்ஸஸான மேக்கப், ஆயில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ பிளாட்டிங் ஷீட் பற்றி சொல்லணுன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு இதை விட ஒரு பர்ஃபெக்டான ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. இது எப்பயுமே என் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு எக்ஸ்ட்ரீம் டு த கோர் ஆயிலி ஸ்கின். அதனால் அதை நான் எப்பயுமே வச்சுப்பேன். இப்போ நல்லா லூஸ் பவுடரை த்ரூ அவுட் த ஃபேஸ் ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப லைட்டாக இந்த ஸ்டெப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்ன்றதுனால எனக்கு பவுடர் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் வேணும். ஸோ அதனால் நான் மேக்கோட காம்பேக்ட் பவுடர், என்னோடய ஃபேவரட்டான காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் மேக், அதை வந்து நான் த்ரூ அவுட் த ஃபேஸ் ரொம்ப ரொம்ப லைட்டாக எப்பயும் போடுறத விட இன்றைக்கி ரொம்ப மினிமல் ப்ராடக்ட், அதாவது ப்ரஷ்ஷில் எடுத்தும் எடுக்காத மாதிரியும் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் த ஃபேஸ் ஈவனாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வரப்போகிற ப்ராடக்ட் தான் டாப் மோஸ்ட் ஹீரோ ஆஃப் தி ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இட் இஸ் டால்பா சீரம். ரொம்ப ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு இந்த சீரம். ஒரு க்ளோயி ஃபினிஷ்க்கு, ஒரு ப்ராப்பரான ஸ்கின் ரேடியன்ஸ்க்கு இந்த யூஸ் பண்ணுறதுக்கு யூ நீட் டு ஃபாலோ ஃபியூ டெக்னிக்ஸ். நீங்கள் ஹோல்ட் யூர் பிரெத், அதை உங்கள் ஹெட்டோட் மேலே லிஃப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இதை வந்து ஸ்மெல் பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் தான் அதில் போட்டிருக்கிற ஒரு விஷயம். ஸோ நல்ல ஒரு 5 to 6 டைம்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு யூ நீட் டு லீவ் இட் ஆஸ் சச் இட் இஸ். இதை நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு க்ளோயி ஃபேஸ், ஒரு டூயியான ஃபேஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அது ட்ரை ஆகிற நேரத்தில் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு செட் மை ஐஸ். நான் ஒரு இந்த க்ரீஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஐ ஷேடோ போட போகிறேன். ஒரு ஸ்மோக்கி லுக் க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன், பட் ஐ ஃபெயில்ட் இன் இட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரௌன் கலர் ஷேடோ வச்சு ஐ கிரியேட்டட் பேஸ். எப்போது அது வந்து ரொம்ப டார்க்கிஷாக தெரியுதுன்னு நான் நினச்சேனோ ரொம்ப டார்க்கென்னாக தெரிஞ்சுது. ஸோ அதுக்கு மேலே ஒரு ட்ரான்சிஷன் ஷேட், ஒரு பிங்க் கலர் ட்ரான்சிஷன் ஷேட் எடுத்து அதை நல்லா ஸ்மஜ் அவுட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ அது ஒரு நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேட் கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னோடய ஒயின் ஷேட் எடுத்து என்னோடய லாஷ் லைனில் மட்டும் ஒரு சின்ன ஒரு டெப்த்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணேன். பட் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு பிங்கிஷ் வைப்ரண்ட் மாதிரி வெளில தெரிஞ்சுது. தட் இஸ் குட் ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் இனஃப். ஐப்ரோஸ் முடிச்சிடலாம். பிஏசியோட ஐப்ரோ பேலட் எடுத்து நல்லா க்ரோம் பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சு அதுக்கு மேலே ஐப்ரோஸ் போட போகிறேன். ஸோ நான் வந்து ஐப்ரோஸ்க்கு எப்பயுமே இந்த 2 ஷேடு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு டார்க்கன் அண்ட் த க்ரே. அதை ரெண்டுத்தையும் எடுத்து நான் எப்பயுமே ஸ்டார்டிங்கில் இந்த கலர் ஷேடை வைக்க மாட்டேன். டுவர்ட்ஸ் மை எண்ட், அதாவது மிடில்லேருந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் தான் இந்த டார்க்கெஸ்ட் ஷேட். அதுக்கு வந்து நடுவில் இருக்கிற ப்ரௌன் ஷேடை வந்து நான் இன்னர் ஸ்டார்டிங் ஐப்ரோஸில் வச்சுப்பேன். ஸோ எனக்கு அது ஒரு நல்ல இஃபெக்ட் கொடுக்கும். ஸோ எனக்கு எப்பயுமே ரொம்ப டார்க்கெண்டான ஐப்ரோஸ் வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஸோ ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப சட்டிலாக போய்க்கலான்ட்டு. ஸோ இன்றைக்கி ஐலைனருக்கு நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா ஒரு மாதிரி ஸ்லீக்காக போகலாம்,
காஜல் போடாமல் தின்னர் லைன் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். ஸோ இது எனக்கு ஒரு தின்னான டிஃபைன்டான ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜெல் லைனர் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப ரொம்ப ப்ரிசைஸாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கூட நான் லைனருக்கும் என்னோடய லேஷஸ்க்கும் நடுவில் ஒரு ஒயிட் லைன் மாதிரி தெரியும். அது வேறு செப்பரேட்டட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன டெக்னிக் வித்தவுட் ஃபெயில் நான் ஃபாலோ பண்ணுவேன்னா, திஸ் இஸ் காஜல். நல்ல ஒரு ப்ராடில் அதாவது ஒரு திக்கான காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைனில், அதாவது என் ஐஸை லைட்டாக லிஃப்ட் பண்ணி அந்த வாட்டர் லைனில் போட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வரும். அதனால் லைட்டாக லிஃப்ட் பண்ணி போடுங்க. கண்ணுக்கு உங்களுக்கே தெரியாமல் ஒரு டெஃபினேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப் பண்ணும்போது நம்ம ஐஸ் அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. நீங்கள் ஐலைனர் மட்டும் போட்டிங்கன்னா அது டிட்டாச்சாக இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பட் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் ஐஸ் மாதிரி இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ நான் கார்னரில் மட்டும் ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். த்ரூ அவுட் த ஐஸ் நான் காஜல் போடலை. கார்னரில் மட்டும் ஒரு டெப்த்தாக ஒரு காஜல் வச்சு ஒரு டெப்த் கொடுத்துட்டு, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே கொஞ்சம் லைட்டாக கேப் இருக்கும். அதை அந்த லைனரை வச்சே அதை நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு அழகான ஃபிஷ் டெயில் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, பட் இட் லுக்ஸ் குட். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த லுக். இப்படி தான், இவ்வளோ தான். ரொம்ப சட்டிலாக இருக்கும். லேஷஸ் போகிறதுக்கு முன்னாடி டு நாட் ஃபர்கெட் டு கேர்ள் யுவர் லேஷஸ். ஏன்னா அப்படி ஒரு விங்ஸ் இஃபெக்ட் ரொம்ப முக்கியம். இல்லைனா அது குச்சி மாதிரி நிற்கும். ஸோ நான் அது எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். வித்தவுட் ஃபெயில் நான் கலர் இல்லாமல், ஐலாஷ் கலர் இல்லாமல் மஸ்காரா என்றைக்குமே போட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தின்னான ஐப்ரோஸ், லேஷஸ் நிறைய ரோல் ஆகுது இன்றைக்கி. சாரி ஃபார் தேட். ஸோ நல்லா போட்டுட்டு எப்பயுமே மறக்கவே கூடாத ஒரு விஷயம் நீங்கள் எந்த அளவு நீங்கள் அப்பர் லேஷஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே அளவு லோயர் லேஷஸ்க்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது இன்னும் உங்கள் லுக்கை எஃபிஷியண்ட்டாக எடுத்து கொடுக்கும். திஸ் சீரியஸ்லி ஒர்க்ஸ் ஃபார் மீ. நான் ஆலியோட சேம் லுக் க்ரியேட் பண்ணலை. ஐ வாண்ட் டு நோ ஹவு திஸ் மேக்கப் லுக்ஸ் ஆன் மீன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இதே லுக்கை நான் இன்னொரு வீடியோவில் போட போகிறேன். அண்ட் அதில் கொஞ்சம் அழகான ஐ ஷேடோ எல்லாமே அழகழகாக யூஸ் பண்ணி சாரீ மாதிரி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்க ஷேட் ஒரு நல்ல ஒரு ரெட் ஷேட் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன்னு தெரியல, பட் அதில் அவங்க சட்டிலாக தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த லுக்கை நான் ரீக்ரியேட் பண்ண போகிறதுனால திரும்ப பண்ண போகிறேன். இந்த சாரீ த சேம் வே ஷி வோர் அ சாரீ, அதே மாதிரி. ஸோ இன்றைக்கி இந்த லிப்ஸ்டிக் இட் இஸ் ஃப்ரம் மாஸ். ரொம்ப அஃபர்டபுளான ஷேட். இட் இஸ் பார்ட்டி வியர்னு ஒரு ஷேட். நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஷேடில் இது இன்னொரு ஷேட். ஏன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு ரெட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். திஸ் இஸ் ஸோ குட். இந்த லுக் இப்படி தான் வந்துருந்துச்சு. ரொம்ப நீட்டாக, ரொம்ப சட்டிலாக. இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபவுண்டேஷன் போடாமல், ஆரஞ்ச் கன்சீலர், லைட்டர் கன்சீலர் எதுவும் போடாமல் உங்கள் ஃப்ளாஸை மட்டும் மறைச்சிட்டு நீங்கள் அழகாக சுற்றி வரலாம். வித்தவுட் எனி ஹசில் ஆர் பசில் ஆர் பண்டன் எதுவுமே இல்லாமல். திஸ் இஸ் கோயிங் டு லுக் ஸோ குட். பாய் கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.